குருப்பெயர்ச்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் ஜென்ம ராசியில் செவ்வாயும் சனி பகவானும் நிலை கொண்டுள்ள இந்த நிலையில் அர்த்தாஷ்டக ராசியில் ராசிநாதனாகிய குரு அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராகு. வருமானத்தை விட செலவுகளை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்படக்கூடும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறையினருக்கு வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆயினும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கிறது சற்று கடினமாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் அல்லது வெளி மாநிலத்தில் பணி கிடைக்கும். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலை உண்டாகும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தவங்களுக்கு முயற்சிலாம் திருவினையாக்கும். அடுத்தது தொழில் வியாபாரம். வர்த்தக துறையினருக்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்வதால் நல்ல லாபம் கிடைக்கும். விஸ்தரிப்பு திட்டங்களில் பணத்தை செலவிடலாம். குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இதுவே. வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வர்த்தக அபிவிருத்திக்கு மிகவும் உதவிகரமாக இது அமையும். புதிய முதலீடு ஏற்ற தருணம் இது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கும் என கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் பூரண சுபபலத்துடன் வலம் வருவதால் கலைத்துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும். மக்களிடையே செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதன் காரணமாக வருமானமும் உயரும். திரையுலக நடிகர் மற்றும் நடிகைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல் துறையினர். பல மாதங்களாக உங்களை புறக்கணித்து வந்த பிரபல அரசியல் கட்சி ஒன்றிலிருந்து இப்போது அழைப்புகள் வரும். ஏனெனில் அவங்களுக்கு உங்கள் தயவு இப்போது தேவைப்படுது. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை என கூறினர் நமது முன்னோர்கள். அது உண்மை என்பதை நமது அரசியல் வல்லுநர்கள் நிரூபித்து வருவதை அனுபவத்தில் இன்று நாம் பார்க்கிறோம். கிரகநிலைகளின்படி இந்த காலகட்டம் முழுவதும் அரசியல் சூழ்நிலை குழப்பமாகவே இருந்து வரும். மாணவியர். வித்யாகாரகனான புதன் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் கவனம் செலுத்த முடியும். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் உதவி எளிதில் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா அதற்கான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும். ஆதலால் இந்த அரிய சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ஆவார். இந்த இவ்விரு கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால விவசாயத்துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. வயலை பார்த்தாலே இந்த உண்மை தெரிய வரும். செழித்து வளரும் நெற்கதிர்கள் மனத்தை குளிர வைக்கும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா புதிய விளைநிலமும் மரத்தோப்புகளும் வாங்குவதற்கு வசதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தங்கள் விளைபொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது பெண்மணிகள். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. விருப்பங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும். மேற்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்த பெண்மணிகளுக்கு நல்ல கலாசாலையில் இடம் கிடைக்கும். உயர்கல்விக்கு தேவையான பண உதவி உங்களை தேடி வரும். படித்து முடித்த பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு ஆர்டர் உத்தரவு வரும். தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாகும். அறிவுரை. கிரகநிலைகளின் அடிப்படையில் இது ஒரு அரிய அற்புதமான சந்தர்ப்பமாகும். பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில் மட்டுமே உள்ளது. பரிகாரம். சனி பகவானும் ராகுவிற்கும் இப்போதைக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வருவது அதி அற்புத பரிகார பலனை அளிக்கும். மேலும் குருவிற்காக வியாழக்கிழமையில் ஏழை ஒருவருக்கு உடை மற்றும் உணவளிக்கிறதும் கை மேலே நல்ல பலனை அளிக்கும். இதன் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம்.